Hey guys, welcome back. So it's going to be day 2 in Hyderabad. Let's explore. அண்டு இப்போ நான் போயிட்டுருக்கிறது எனக்கு பிடிச்ச கோவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் தெலுங்கானா ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்ஸ் வழியாக நீங்கள் நடந்து போய் அங்கே இருக்க ஜூஸ் கடையில் சுகர் கேன் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அந்த பஜார்லாம் பார்த்துட்டு நீங்கள் போக வேண்டியது தான் இஸ்கான் டெம்பிள். இந்த கோவிலில் மொபைல் ஃபோன்ஸ் அலோட் கிடையாது. ஸோ அது எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு நான் டெம்பிள் உள்ளே போயிட்டு சாமி பார்த்து வந்தேன். வியூஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்க ஷாப்பில் நான் எனக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கிட்டு நான் என்னோடய ரூமுக்கே போயிட்டு செக் அவுட் பண்ண கிளம்பிட்டேன். செக் அவுட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஹோட்டலில் வீடியோ எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறமா 150 பாஸ் வாங்கி நான் ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டேன். இதுதான் வந்து சிவாஜியோட சிலை. அண்டு இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் பிரியாணி ஷாப்புக்கு போனேன். அங்கே பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பிரியாணி ஸ்பாட். ஹோப் யூ guys love this. சார்மினாருடைய ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த பிஸ்தா ஹவுஸ் பிரியாணி. நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது இங்கே ட்ரை பண்ண சொன்னது சிக்கன் தம் பிரியாணி. ஸோ நான் அதை ஆர்டர் பண்ணிட்டேன். இது 2 பேருக்கு ரொம்ப தாராளமான குவான்டிட்டி. அண்டு எனக்கு டெசர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே செஃப் ஸ்பெஷலான டெசர்ட் ஆர்டர் பண்ணேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 388 தான் வந்துச்சு, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே தி பெஸ்ட் பிரியாணி இங்கே தான். ஹைதராபாத்தில் மட்டும் இல்லை, என் லைஃப்லேயே இங்கே தான் பெஸ்ட் பிரியாணி. ஸோ மறக்காமல் எல்லாரும் பிஸ்தா ஹவுஸ் வாங்க, கண்டிப்பாக வரும். நானே மறுபடியும் ஒரு பிரியாணி ஓட்டா வரலாம் தான் இருக்கேன். ஸோ